الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا رواه أحمد. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இஸ்லாமிய வருடத்துல இறுதி மாதம். இஸ்லாத்துடைய கடைசி கடமை ஹஜ்ஜுடைய கடமைய அதிகமான ஹஜ்ஜாஜிகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பத்தி ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதம். ஜாஹிலியத்துடைய காலம் தொட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள்ல ஒரு மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மொத்தத்துல ஆக சிறந்த ஒரு மாதத்துல நாங்களும் நீங்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஏன் இவ்வளவு விசேஷமாக, ஏன் இவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக இஸ்லாத்துல மாறி இருக்கிறதுக்கு உலமாக்கள் மிக முக்கியமான 2 காரணங்களை பேசுறாங்க. ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஏன் கண்ணியமான மாதம், ஏன் சிறப்புக்குரிய மாதம் என்பதாக இந்த 2 காரணங்களையும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயம் உள்வாங்கி வைத்துக் கொள்ளும். அதுல முதலாவது தான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபுல பதிவு செய்யறாங்க. இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக மாறுறதுக்கு காரணம், முதலாவது காரணம் இஜ்திமாஉ உம்மஹாத்துல் இபாதா. உம்மத்து செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் ஒன்று சேர்ற மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அப்படி என்றா உதாரணமாக ரமலானுடைய மாதத்தை நாங்க எடுப்போம். இந்த ரமலானுடைய மாதத்துல எல்லா அமல்களையும் எங்களுக்கு செய்ய முடியும். உதாரணமாக தொழுகிறது, தொழக்கூடிய தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத்தை செய்யலாம்.
அதே போல நோன்பு, ரமலானுடைய மாத நோன்பு, சுன்னத்தான நோன்பு, எல்லா நோன்புகளையும் அது அவகாசங்கள் இருந்தா எங்களுக்கு பிடிக்கலாம். அதே போல மற்ற இபாதத்துகள், சதக்காக்கள் கொடுக்கலாம், தான தர்மங்கள் வழங்கலாம். அதே போல இந்த மனிதனுக்கு ஜகாத் கடமையோ அந்த மனிதன் ஜகாத்துடைய கடமையும் நிறைவேற்றலாம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் எல்லா இபாதத்தையும் செய்தாலும் ஒரு இபாதத் அந்த இடத்துல மிஸ் ஆகும். ஹஜ்ஜுடைய கடமையை ரமலானுடைய காலம் நிறைவேற்ற முடியாது. இப்படி ஒவ்வொரு மாதங்களை நாங்க எடுத்து பார்த்தா எல்லா கடமைகளும் எங்களுக்கு செய்ய முடியும். ஏதாவது ஒரு கடமை அந்த மாதத்துல எங்களுக்கு தவறி போகும். ஆனா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்க கொஞ்சம் எடுத்தா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களுக்கு சுன்னத்தான தொழுகைகள், பரலான தொழுகைகள் தொழுது கொள்றோம். அதே போல ரமலானுடைய நோன்பு நோக்க முடியாவிட்டாலும் சுன்னத்தான நோன்புகளையாவது நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் அந்த இடத்துல செய்யப்படும். அதே போல ஜகாத், கடமையானவர்கள் ஜகாத் இந்த மாதம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போல ஹஜ்ஜுடைய கடமை, இஸ்லாத்துல கடைசி கடமை, இந்த கடமையும் இந்த மாதத்துல நிறைவேற்றப்படுவது. இதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முதல் காரணம், உம்மத்தில் ஈக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஈக்குது. அதுதான் முதல் காரணம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் விசேஷமாக இருக்குது. எந்த அமலும் மிஸ் ஆகிறல்ல, எல்லா அமலையும் இந்த மாதத்துல செஞ்சு முடிக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது உலமாக்கள் எழுதுறாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அமல்கள் இருக்குதே, இந்த அமல்கள்ல பெரியோர் ஆன்மீக ரகசியங்கள் அல்லாஹு தஆலா உள்ளடக்கி வச்சிருக்கிறார். இது மனுஷனுடைய அறிவுக்கு படாத ஆன்மீகம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் உதாரணமாக யோசிங்க. ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு, வாழ்க்கையில தவாப் நாங்க செய்யறோம், ஒரு தவாப்புக்கு 7 சுத்து சுத்தணும், இந்த 7 சுத்து ஏன் சுத்தணும் என்று கேட்டா என்ன பதில் சொல்லும்? என்ன பதில் எங்களுக்கு சொல்லும்? 7 சுத்து ஏன் சுத்தணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது காலம் காலமா செஞ்சு கொண்டு வந்த என்றதால செய்யறோம் என்பதாக சொல்லும். ஆனா காரணம் சொல்ல முடியுமா? காரணம் சொல்ல முடியாது. சில மனிதர்கள் கேட்கலாம், அந்த தவாஃப் செய்யறதால கஅபாவை நாங்க சுத்துறதுல என்ன இஸ்லாமியன்னு கேட்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்கட அறிவுக்கு படாது. ஏன் அல்லாஹ் தஆலா கஅபாவை தவாஃப் செய்ய சொல்றான்? ஏன் ஜமராத்ல நாங்க போயிட்டு ஷைத்தானுக்கு கல்லடிக்கணும்? ஏன் முஸ்தலிஃபால தான் கல்லு பொறக்கணும்? ஏன் மினால போய் தீக்கணும்? ஏன் அரஃபால 9வது நாள் கட்டாயம் தங்கணும்? இதுக்கெல்லாம் கேள்விகளை முன் வச்சா பதில் சொல்ல முடியாத ஏன் என்ன கேள்வி? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாமா இல்லையா? ஆனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டிய வேலைக்கிழமை வாரீங்களோ அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் முடிகிற வரைக்கும், குர்பான கொடுக்கிற வரைக்கும், அது ஹஜ்ஜுக்கு போகாத மனிதர்களாக இருந்தாலும் இங்க குர்பானுக்கு நியத்து வைத்திருக்கிறவர்கள் கூட வாழ்க்கையில நகங்களை வெட்டிடக்கூடாது. இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க தைக்காத ஒரு ஆடு இஹ்ராம தான் உடுத்திட்டு வரணும். காரணம் என்னென்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஏன் செய்யணும்? முடிகளை வெட்ட கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்னும் ஒரு பக்கத்துல சொல்லுது அழகா இருங்கன்னு சொல்லுது. ஆனா இந்த மாதம் வந்தா முடிகளை வெட்ட வானம், நகத்தை வெட்ட வானம். அது வெள்ளிக்கிழமை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நகங்களை நீங்க வெட்டக்கூடாது குர்பான் கொடுக்கிற வரைக்கும். ஏன் இஸ்லாம் இதெல்லாம் சொல்லுது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இது மனுஷன் அறிவுக்கு படாத ஆன்மீகம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், யாராவது தவாஃப பத்தி எங்களுக்கு இதை கேட்டாவோ, துல்ஹிஜ்ஜாவுடைய எந்த அமல பத்தி எங்களுக்கு இதை கேட்டாலும் சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட கட்டளை, அதனால நான் இதை செய்வேன். ஏனென்றா ஹஜ்ஜுடைய அமல் என்று சொல்றது அல்லாஹ் பார்க்கிறான், நான் சொல்லக்கூடிய கட்டளை இந்த மனிதன் வாழ்க்கையில செய்யறானா இல்லையா, இல்லாட்டி கேள்வி கேட்கிறானா? சும்மா உதாரணமாக யோசிங்க. எங்களுக்கு கீழே சம்பளம் கொடுக்கிற ஒரு ஹாதிம் நீக்கிறார், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் நீக்கிறார். இந்த வேலை செய்யக்கூடிய மனிதனுக்கு நாங்க சில கட்டளைகளை போடுறோம் வாழ்க்கையில. நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பல வேலைகளை சொல்றோம்.
ஆனா இந்த மனிதன் என்ன செய்யறாருண்டா, இந்த வேலைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இதை கேட்கிறாரு, இந்த வேலையை நான் ஏன் செய்யணும், அந்த வேலையை ஏன் செய்யணும், அதை ஏன் அப்படி செய்யணும், இதை ஏன் இப்படி செய்யணும் என்று கேட்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, என்ன பதில் வாழ்க்கையில சொல்லுவோம்? நாங்க எடுத்த உடனே கேட்போம், எனக்கு கீழே சம்பளத்தில் இருக்கிறவங்க நீங்க, நான் உங்களுக்கு கூலித்தாரன். வாழ்க்கையில நான் ஒண்ட போட்டா, நான் ஒரு கட்டளை ஒன்ற சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம அடுத்த நிமிஷம் நீங்க செய்யணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஏவக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க எனக்கிட்ட கேள்வி கேட்டு அதுல புரோசனம் இல்லை. அப்படித்தானே பேசுவோம். ஏன்? எங்களுக்கு கீழே வேலை செய்யறவரே, அவன் முழு உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், தவாப் செய்யக்கூடிய நேரம் 7 தடவை நீங்க சுத்துங்க காபாவை. நீங்க இஹ்ராம் எடுத்துக்கொண்டு வாங்க, தலைமுடிய வெட்ட வானம், நகத்தை வெட்ட வானம், குர்பான் கொடுங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல நாங்க அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கிறத போல, ஏன் இதை செய்யணும், ஏன் அப்படி செய்யணும், ஏன் குர்பான் கொடுக்கணும், ஏன் இஹ்ராம் எடுக்கணும், ஏன் நகம் வெட்டக்கூடாது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோட எப்படி நடப்பான்னு நான் நீங்களும் யோசிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக மாற காரணம், இந்த மாதத்தில் அல்லாஹ் வெச்சிக்கிற அமல் ஈக்குதே, அது அல்லாஹ்விடத்துல நாங்க ருபூபியத்தை, அடிமத்தனம், அபதியத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது. அல்லாஹ்ட கட்டளை ஏதோ அதை மாத்திரம் செய்யறதுதான் இந்த ஹஜ்ஜுடைய அமலுடைய நோக்கம். அல்லாஹ் என்ன சொல்றானோ ஒரு கேள்வியும் கேட்கறல்ல, என்னத்த சொன்னாலும் செய்யறன் ரப்பே, அவ்வளவுதான். வேற எந்த கேள்வியும் இந்த அமலுடைய விஷயத்திலே இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா இந்த அமல்களை தந்திருக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல பல விதமான அமல்களை வச்சிருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்துல வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் உண்டு. மிக முக்கியமான ஒரு அமல் வாழ்க்கையில் இருக்குது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் இந்த அமலை செய்யறதுக்கு முன்னால கட்டாயம் தனிப்பட்ட ரீதியாக இந்த அமலை பத்தி படிங்க. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல் இதுதான். ஆக விருப்பமான அமல். எந்த அமல வாழ்க்கையில செஞ்சாலும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ்க்கு சரியான விருப்பம் இந்த அமல். அதுதான் குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல். அதிகமான வாழ்க்கையில் இந்த குர்பான் என்ன படிக்கிறாங்க இல்ல. குர்பான் என்றா என்ன? 2 பேர் சொல்லுவாங்களே, குர்பான் உதஹியா. குர்பான் என்றா என்ன, உதஹியா என்றா என்ன? முதலாவது இதை படிச்சு கொள்ளும். குர்பான் என்றா கருப என்ற வார்த்தையிலிருந்து இந்த குர்பான் என்ற வார்த்தை வந்தது. கருப என்றா தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் குர்பான். அதுக்கு தான் இது குர்பான் என்று பேர் வச்சு. அப்ப உதுஹியாண்டா, இதுக்கு இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க விளக்கம் எழுதுறாங்க. கீல சம்மைத யப்தஉ ஃபீ வக்தி துஹா, இந்த அமல் துஹாவுடைய நேரத்தில் ஆரம்பிக்கிறதால இது உதுஹியா என்பதாக பெயர் சொல்லப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆடு மாடு அறுப்பு என்று சொல்றது இது பொதுவா குர்பான் என்று சொல்றது. வாழ்க்கையில் ஆடு மாடு அறுக்கிறது என்றது இது இஸ்லாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அமல் அல்ல. அந்த அமல் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் குர்பான் கொடுக்கிறதுதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பொதுவாக ஆடு மாடு அறுக்கிறது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. குர்ஆன் எங்களுக்கு நேரடியாக சொல்லுது. எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய 2 மகன்மார் ஹாபில் காபில். இந்த 2 பேரும் ஒரு பெண்ணை விரும்பினார். இந்த பெண் யாருக்கு கிடைக்கணும் என்பதாக முடிவு செய்ய குர்ஆன் சொல்லுது, வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன் ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். இந்த 2 பேருக்கும் அல்லாஹு தஆலா சொன்னான், 2 ஆடு எடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆடு எடுத்து ஒரு மலைக்கு மேல கொண்டு வந்து நீங்க வைங்க, வச்சுட்டு போங்க. அல்லாஹு தஆலா யாருடைய ஆட்டை கபூல் செய்யறானோ எடுத்துக்கொள்றானோ அவர்கள் தான் அந்த பெண்ணை முடிக்கலும் என்பதாக அல்லாஹ் கட்டளை கொண்டு போட்டான். அவ இந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டு. ஆடு மாடு அறுப்பு என்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேருந்து. இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டார். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுங்க என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளை போட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் ஒரு சொல்யூஷனாக, ஒரு தீர்வாக பார்க்கப்பட்ட அமல் தான் குர்பானுடைய அமல்.
அப்ப ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகன்மார்ல ஒரு மகனுடைய ஆட்டை அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டான். சில தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அந்த ஆட்டை உயர்த்தி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல மேயோட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்தாங்களே, அந்த ஆடுதான் இந்த ஆடு என்பதாகவும் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஆரம்ப காலம் தொட்டு அது வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக ஒரு பழமையான ஒரு அமல். இது குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல். இது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தின் மூலமாகவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமல். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜால விசேஷமாக குர்பான் என்ற அமல் அது ஆரம்பிக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தின் மூலமாக. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வாழ்க்கையில விளங்கோனும் குர்பான் என்றது அது இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு அமல் அல்ல. இது ஒரு பழமையான ஒரு அமல், பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்கப்பட்ட ஒரு அமல். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் எப்ப தொழுகையை பத்தி பேசுறானோ, ஜகாத்த பேசுறான், மத்த அமல்களை பேசுறான், தொழுகையோட சேர்த்து ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க எப்படி உங்களோட ரப்ப சுஜூது செய்றீங்களோ, தொழுறீங்களோ, அதே போல குர்பானும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த குர்பானுடைய காலம் வந்துட்டேண்டா அதிகமானவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி, யார் மீது குர்பான் கடமை? அதிகமானவங்க இதை அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் கேள்வி முடியல. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பம், இன்னும் கேள்வி முடியல. ஹஜ்ரத் எங்களுக்கு குர்பான் கடமையா, யாருக்கு கடமை என்பதாகவும் தெரியாது அதிகமானவர்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவது ஜகாத் கடமையாகின எல்லாத்துக்கும் குர்பான் கடமை, அதுல சந்தேகம் இல்லை. ரெண்டாவது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷரஹ் நவவி அலா குல்லி முஸ்லிம் என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க, யாருக்கு குர்பான் கடமை என்றா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 10வது நாள். ரொம்ப தெளிவா கேட்டுக்கும், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல 10வது நாள் எந்த மனிதன் 11 பவுண்ட் தங்கத்துக்கு சொந்தக்காரனாகிறானோ, அப்படி இல்லைண்டா 82 கிராம் தங்கத்துக்கு சொந்தக்காரன் இவன், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள். அப்படி இல்ல 612 கிராம் வெள்ளி இல்லாட்டி அதுக்கு சமனான தொகை ஒரு 32,000 40,000 உள்ளால, இந்த தொகைக்கு அவனுடைய குடும்பத்துடைய செலவு போக, மனைவியுடைய பிள்ளைகளுடைய செலவு போக, எந்த மனிதன் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் நான் சொன்ன இந்த விடயங்களுக்கு ஏதாவது ஒன்றுக்கு உரிமையாளனா இருக்கிறானா, இவனுக்கு குர்பான் கடமை என்பதாக உலமாக்கள் எழுதுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்கள் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் வாழ்க்கையில கடன் உண்டீங்குது, இந்த கடன் ஈக்கென்று சொல்றவர் இறங்குறது கார்ல தான் கேட்கிறார். கடன் உண்டீங்குது, கையில வச்சுக்கிறார், நல்ல மொபைல் போன் உண்டு, கடன் உண்டீங்குது, இந்த நேரம் எங்களுக்கு குர்பான் கடமையான்னு கேட்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கடன் 2. ஒன்னாவது அவசரமா கொடுக்க வேண்டிய கடன். நாங்க கடனை கொடுக்காம குர்பானை கொடுத்தா கடன் தந்தவர் அந்த இடத்துல முன்ன பின்ன ஆகுவாரு, அவருடைய விஷயங்கள் முன்ன பின்ன ஆகும் என்றா இந்த இடத்துல கடனை முற்படுத்தணுமே தவிர குர்பான் அந்த இடத்துல கொடுக்கறல்ல. அதே போல சில கடன்கள் ஈக்குது, வாழ்க்கையில எடுத்துப்போம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறேன்ற எக்ரிமெண்ட் கீழால ஈக்கும். ஒரு 1 லட்சம் எடுத்துப்போம், 10,000 மாசம் கொடுத்தா போதும் என்ற எக்ரிமெண்ட்ல ஈக்குமே. இந்த கடனுடைய நேரத்துல அவருக்கு குர்பான் கடமையாகும். அந்த கடனுக்கு 10,000 கொடுத்தா போதுமாகிடுமே, இந்த நேரத்துல இவருக்கு குர்பான் கடமையாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் சில மக்கள் சந்தேகத்தின் அடிப்படையில கேட்கிறாங்க, இந்த அமல் எப்படியாவது பிற்படுத்த பாக்குறான், எப்படியாவது இந்த அமலை விட்டு கொஞ்சம் லூசாக பாக்குறான். கேட்கிறாங்க, வருஷம் மீன் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலுமே. இந்த கேள்வி இன்றைக்கு நேத்து வந்த கேள்வி அல்ல. சஹாபாக்கள் இந்த கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டார். அதுதான் முஸ்லிம்களுக்கு சொல்றோம், என்னண்டா வாழ்க்கையில ஹதீஸ படிங்க, மார்க்கத்தை படிங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்க முன்னுக்கு சஹாபாக்கள் கேட்டுட்டாங்க, நபி அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், இது என்ன உலஹியா யா ரசூலல்லாஹ், வருஷம் மாடு ஒட்டகத்தை அறுத்து கொண்டிருக்கிறோம், இது என்ன உலஹியா? ஒரே வார்த்தையில சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத் என்றா. ரெண்டாவது கேட்டாங்க, வமாலனா பீனா யா ரசூலல்லாஹ்,
நாங்க இந்த குர்பான் கொடுக்கறதால எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? ஒரு ஆட்டை ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொன்னாங்க லிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிகளுக்கு பகரமா ஒரு நன்மை எழுதப்படும். குர்பானி பிராணியுடைய உடம்புல எவ்வளவு ரோமங்கள் ஈக்குதோ அந்த அளவுக்கு நன்மை எழுதப்படும். ஏன்? அல்லாஹ்க்கு சரியான விருப்பமான அமல், அத வாழ்க்கையில செஞ்சா அல்லாஹ் தஆலா அளவில்லாம நன்மைகளை தாரான். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த குர்பான் பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உலகத்துல ஒரு குர்பான் பிராணியுடைய கொம்பு, தோல், ரத்தம் பாவிக்கப்படுறது இல்ல, எடுக்கிறது இல்ல. சதய மாத்திரம் தான் நாங்க எடுக்கிறோம். இந்த மூணும் எடுக்கப்படுறல்ல. ஆனா கியாமத்துடைய நாள் மீசானுடைய தராசில நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கொம்பு, அதே போல தோல், அதே போல ரத்தத்தை போட்டு உங்களுடைய ஆட்டுக்கு பகரமா 70 மாட்டுடைய நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு குர்பான் 70 மடங்காக பெருக்கி கியாமத்துடைய நாள் தரப்படும். அவ்வளவு முக்கியமான அமல். ஏன் இந்த அமலுக்கு இவ்வளவு சிறப்பென்றா, அல்லாஹ்வுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 10வது நாள் ஆக விருப்பமான அமல் தான் உதஹியா. ஆக விருப்பமான அமல் தான் குர்பானுடைய அமல். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இந்த அமலை விட்டுடுவான். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு குர்பான் கடமையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொன்னாங்க, மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுதஹி, எந்த மனிதனுக்கு குர்பான் கொடுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் இவர் குர்பான் கொடுக்காம பின்னுக்காவுறாரா, எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய விஷயத்துல ஆர்வம் காட்டினாங்களோ, நேரத்துக்கு தொலை வாங்கன்னு சொன்னாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வாயால சொன்னாங்க, எந்த மனிதனுக்கு வசதி வாய்ப்பு குர்பான் கொடுக்காம இருக்கிறாரோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாங்க தொழக்கூடிய இடத்துக்கு வரவானம் என்று சொல்லல, தொழுற இடத்தை நெருங்கிய வானம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ நாங்க யோசிக்கணும், இஸ்லாத்துல இந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல் எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். இந்த காலத்துல இந்த அமலை செய்யறதுக்கு சரியான சடைவு, சரியான சோம்பல் உருவாகிட்டு. கேட்டா சொல்றாங்க சல்லி இல்ல, கேட்டா சொல்றாங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு வரல, எங்களுக்கும் நேர காலம் வரணுமே என்பதாக சொல்றாங்க. கொஞ்சம் யோசிங்க உள்ளத்தால, எங்கட வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய வாகனம் எங்களுக்கு எப்படி வந்துச்சு வாகனம்? என்னுடைய வீடு, சொந்த வீடு எப்படி வந்துச்சு? என் காணி பூமியை நான் எப்படி வேங்கிறேன்? என் மனைவி பிள்ளைகளுக்கு வேங்கிக்கிற நகனத்தை எப்படி வந்துச்சு? இதுக்கெல்லாம் துனியாவுடைய ரீதியா முயற்சி செய்யறோமா இல்லையா? ஒரு சீட் ஒன்றை போடுறோம், ஒரு நாங்க வச்சுக்கிறோம், ஒரு சேவிங் மணி ஒன்று வச்சுக்கிறோம், பேங்க்ல போடுறோம். நாங்க துனியாவுடைய ரீதியா இதனுடைய பொறுமதி எல்லாம் தெரியும், இதுக்கு ஒரு முயற்சி செய்யறோமா இல்லையா? உள்ளூர் பிரயாணம் போறோம், வெளியூர் பிரயாணம் போறோம், ட்ரிப்புக்கு என்ன முட்டியா எவ்வளவு குடும்பங்கள் சல்லி சேர்க்கிறாங்க. ஏன்? அடுத்த வருஷம், ஒரு வருஷமா சேர்க்கிறாங்க, அடுத்த வருஷம் நோம்புக்கு முன்னால கட்டாயம் ட்ரிப் ஒன்று போகணும். ட்ரிப்புக்கு ஈக்கக்கூடிய முக்கியத்துவம், நுவரலிக்கு ஈக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் குர்பானுடைய அமல வாழ்க்கையில செய்ய முடியாது? ஏன் நான் இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன், அடுத்த வருஷம் என்னையால ஏழுமான ஒரு ஹக்க சேர்த்து நானும் ஒரு குர்பான் கொடுக்கணும் வாழ்க்கையில. எத்தனை பேர் வாழ்க்கையில முயற்சி செய்யறோம்? கேட்டா சொல்றோம் சல்லி இல்ல, ஆனா வாகனம் எடுத்துக்கிறாரு. கேட்டா சொல்றாரு வசதி இல்ல, ஆனா ஊடு வாசல் வேங்கிக்கிறாரு, நகனத்தை எடுத்துக்கிறாரு, அதுக்கெல்லாம் சல்லி சேர்க்கிறாரு, ஆனா குர்பான் என்றா பின்னுக்கு ஆகுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். இந்த அமலுக்கு நாங்க சரியான சடைவு, இந்த அமலுக்கு சரியான சோம்பல் ஆகிக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்கள் ஈக்கிறாங்க, வாழ்க்கையில நல்ல வசதி இருக்குது, ஆனா கூட்டு குர்பான்ல தான் போயிட்டு சேருது. கூட்டு குர்பான்ல வைத்து சேர்றாங்க. தனி மாடு குடுக்கலும், தனி ஆடு குடுக்கலும், ஆனா கூட்டு குர்பான் 25,000க்கு வைத்து சேர்றார், 2 பங்குக்கு வைத்து சேர்றார். கேட்டா சொல்றார் அதிகமா பாசல் கிடைக்கும். குர்ஆன் செல்லுது இறைச்சி நோக்கமே இல்லைன்னு செல்லுது, ஆனா எங்கடவன் செல்றான் இறைச்சி தான் நோக்கம் என்று செல்லு. குர்பான் இன்னும் சரியா விளங்கல்ல. நாங்க எங்கட நோக்கம் இறைச்சல்ல, எங்கட நோக்கம் தக்குவா. அல்லாஹ் சொன்ன அமலுண்ட துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நாங்க செய்யறோமா இல்லையா? இவ்வளவு தான் விஷயம். இதை இறைச்சி கொடுக்கிற, பாசல் கொடுக்கிற. சில மக்கள் என்ன செய்யறாங்க, வந்து சொல்றாங்க
ஹதரத் நான் சல்லி சேர்த்துட்டு வந்தேன் மாடொண்டு கொடுக்கறதுக்கு தான், ஆனா சல்லி போதா, வார வருஷம் இன்ஷா அல்லாஹ் பெரிய மாடொண்டு எடுத்து கொடுக்க இந்த இதுலயும் பில விடுறாங்க. மாடு குடுக்கேலவா ஈக்கிற சல்லில் ஒரு ஆடு குடுக்கேலுமா? குர்பான்ல ஆக சிறந்த குர்பான் ஆட்டு குர்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருஷம் கொடுத்தது ஆடுதான், சிறந்த குர்பான். கூட்டு குர்பானுக்கு போறாங்க, அப்படி இல்லாட்டி குர்பானுடைய அமல விடுறாங்க. கூட்டு குர்பான் என்றது ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்றது என்றது இஸ்லாத்துல 5வது இடம். முதல் இடம் என்னண்டா ஒரு ஒட்டகத்தை தனியா கொடுக்கறது சிறந்தது, இங்க ஒட்டகம் இல்ல. 2வது ஒரு மாடை தனியா கொடுக்கிறது, இங்க மாடு இருக்குது தனியா கொடுக்கலுமானவங்க கொடுக்கிறான். 3வது இடம் ஒரு ஆட்டை தனியா கொடுக்கிறது. இந்த 3ம் தனியா கொடுக்கலவா? இப்ப அடுத்த கட்டம் ஒரு ஒட்டகத்துல 7லேருந்து 10 பேர் ஒன்று சேரலும் சேர்ந்து கொடுக்கலாம். இப்ப இது 4வது. இப்ப 5வது இடம் தான் அப்படியும் மேலவா ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்ந்து குர்பான் கொடுக்கிறது. இப்ப நாங்க எல்லாம் தெரிவு செய்யறது 1வதையோ 2வதையோ 3வதையோ அல்ல, நாங்க தெரிவு செய்யறது 5வது இடம். நான் ஒரு கூட்டுக்கு தான் போகணும், வசதி வாய்ப்புக்கு தனியா கொடுக்க. ஆனா கூட்டு குர்பானுக்கு போறார், பிழை செய்யவானும். குர்பான் அமல வாழ்க்கையில தெரியாம செய்யவானும். தெரியவா உலமாக்கள் கிட்ட மசூரா பண்ணுங்க எப்படி செய்வோம். அதே போல குர்பானுக்கு நான் கொஞ்சம் அவசரமாக சொல்லி கொண்டு போறேன். குர்பானுக்கு ஆடு மாடு தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமானவங்க தெரிவு செஞ்சிருப்பீங்க. சில மக்கள் ஆன்லைன்ல தெரிவு செய்யறாங்க, பிழை செய்யவானும். ஆன்லைன்ல சொல்றான் இங்கால ஒரு போட்டோ அங்கால ஒரு போட்டோ, மேலால கீழால சைடால எல்லாம் போட்டோ, 8 போட்டோ வந்துட்டு சரி இந்த மாட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ற? 8 போட்டோ வச்சு நேர்ல போய் ஆட பார்க்கல, நேர்ல போய் மாட்டை பார்க்கல, பிராணிய பார்க்கல, ஆன்லைன்ல பார்க்கிறார், ஆன்லைன் பேமெண்ட். அதுதான் சொல்றேனே, இந்த குர்பான் அமல ரொம்ப சடைவோட ஒரு சோம்பலா செய்யறாங்க. இந்த அமல்ட முக்கியத்துவம் தெரியா, ரொம்ப சோம்பலோட செஞ்சுட்டு போறாங்க. பெய்த்து பாக்கேலா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக குறைஞ்சது ஒரு கிழமைக்கு முன்னால் ஆடு மாடை வேங்கிடுங்க. உங்களோட கையால் அந்த ஆடு மாடை பராமரிங்க. ஒரு 10 நாள் சரி தின்ன கொடுங்க, கவனிங்க. கொழும்ப பொறுத்த மட்டும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆடு மாடோண்ட கெட்டினா ஆட்கள் ஆடு மாடை கண்டில்லாத மாதிரி, ஒரு டைனோசரோட பாக்குற மாதிரி சுத்தி ஆட்ட சும்மா பார்த்து கொண்டிருக்கிறேன், மாட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு தொழுகைக்கு 8 நிமிஷம் கொடுக்க டைம் இல்ல, அறவரா மாட்டை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னத்தை பாக்குறாங்களோ தெரியா, சும்மா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சில இடங்கள் ஆடு மாடை கெட்டி போட்டுட்டு போறாங்க. இதே கொழும்புகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அறுத்தத்துக்கு பின்னாலதான் தெரியும். ஆடு மாடு பொலிட்டீன் பேக் அது தொண்ட கூலியில சிக்கி சொல்லேலுமா வாய திறந்து. ஏன் கவனிக்கிறாங்க இல்ல, பாக்குறாங்க இல்ல, கேட்கிறாங்க இல்ல, சும்மா சல்லியை கொடுத்து. இது சல்லி அல்ல விஷயம், இது பணத்தை கொண்டல்ல எங்கட நன்மையை மதிக்கிறேன். இது பெரியோர் அமல் வாழ்க்கையில. இது சும்மா பணத்தை வச்சு மதிக்கவான ரப்ப, இது நாங்க பெரிய கேயா எடுத்து செய்ய வேண்டிய ஒரு அமல். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிருகங்களை போய்த்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 விஷயம் பார்க்கணும் மிருகத்துக்கிட்ட. ஒன்று அல் அவுரா சொன்னாங்க, கட்டாயம் பாருங்க, கண் விளங்குதான்னு பாருங்க. குருடான மிருகங்கள் குடுக்கேலா, வலது கண் விளங்குதான்னு எப்படி பாக்குறது? இடது பக்கம் போய்த்து தட்டி பார்க்கணும். இது தெரியவா ஒரு ஆலிம ஹய பண்ணி கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு பார்க்க தெரியவா ஒரு ஆலிம் கிட்ட போய்த்து பேசுங்க. அதற்கு கொஞ்சம் வாங்க, உங்களோட நேர காலத்தை கொடுத்து நாங்க கொஞ்சம் போய்த்து பார்ப்போம். மாட எங்களுக்கு பார்க்க தெரியவா போய்த்து பாருங்க. எப்படி அது குருடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன், பார்க்கணும். 2வது கட்டம் அல் அர்ஜா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கட்டாயம் பாருங்க. முதலாவது குருடாண்டு பாருங்க, 2வது நொண்டியாண்டு பாருங்க, நொண்டுதாண்டு பாருங்க. ஏதாவது குறைபாடிக்குதா, மரீமா ஏதாவது நோய்கள் இருக்குதான்னு பாருங்க. என்ன சரி குறைகள் இருக்குதா? கொம்ப பாக்குறதுக்கு 2 சட்டம் இருக்குது. கொம்பு உடஞ்சிக்கும் சில ஆடுகள்ல இந்த நேரம் கொம்பு மாமிசத்தை கிழிச்சிந்தா அந்த மாட்டை குர்பான் கொடுக்கலாம். கொம்புக்கு 2 சட்டம். அந்த மாடு சும்மா ஒசக்கால மட்டும் கொம்பு உடஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். அதே போல பல்ல பார்க்கணும், பல்லுடைய விஷயங்கள் எல்லா பல்லும் உடஞ்சிருந்தா குர்பான் கொடுக்கலாம். 1-2 பல்ல உடஞ்சி கொடுக்கலும் பிரச்சனை இல்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்ஹபு இல்லா முஸின்னா சொன்னாங்க, வயது வராம ஆடு மாடு அறுக்க வானம் என்றா. ஒரு ஒட்டகம் ஐந்தா 5 வயது பூர்த்தி 6வது வயதுல காலடி எடுத்து வச்சுக்கோணும்.
ஒரு மாடா ஈண்டா 2 வயது பூர்த்தி, 3வது வயதுல காலடி எடுத்து வச்சுக்கோணும். ஆடு 2, ஒன்று மைஸ், இன்னொன்று வஅன். இந்த மைஸ் என்றா வெள்ளாடு. இது 2 வயது பூர்த்தி, 3வது வயதுல காலடி எடுத்து வச்சுக்கோணும். இந்த செம்மறி ஆடு 6 மாதத்திலிருந்து 1 வயது பூர்த்தியாக இருந்தா போதும், பெருப்பமாய்ந்தா குர்பான் கொடுக்கலாம். இதெல்லாம் நேர்ல போயிட்டு உறுதிப்படுத்தணும். எப்படி ஆன்லைன்ல பாக்குறது எல்லாம் மாட்டுற கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்பி வைங்க, எப்ப பிறந்துச்சு அதெல்லாம் பார்க்கலுமே எங்களுக்கு. இதை நேர்ல தான் போயிட்டு பார்க்கணும். அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவரை பொய் சொல்லி வியாபாரம் செய்ய வேணும். உண்மையான வயதை சொல்லுங்க, உண்மையான விலைய சொல்லுங்க. பொய் சொல்லி வியாபாரம் செய்யறல இது ஒரு அமல். சில மக்கள் வந்து சொல்றாங்க எப்படி என்றா, அதற்கு ஹஜ் பெருநாள் மட்டும் வருஷத்துல 2 தடவை வந்தா போதுமேனா வாகனம் மட்டும் எடுத்துடலுமா? இது பேச்சா? இது இவங்க சம்பரிக்க பார்க்கிறானோ இந்த அமலை வச்சு. இது அல்லாவுக்கு செய்யற அமல் என்று பார்க்கிறல்ல, இது சம்பரிக்க தான் பார்க்கிறாங்க இதே வச்சு. அதனால வியாபாரிகள் கவனம். அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு கொடுக்கணும், விளையாட்டல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்தது ஆடு மாடு அறுக்கிறதுக்காக அவன் இழுத்து கொண்டு போறீங்களா? மிச்சம் கவனம், மிச்சம் கவனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் காதால இழுத்து கொண்டு போனாங்க, காதால இழுத்துட்டு போனாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா காதால இழுக்க வானம் என்றார். அதோட கண்ணியமா நடந்து போங்க என்றார். களத்துக்கிட்டால புடிச்சு கொண்டு போங்க, இல்லாட்டி 7 மிண்டா அதை தூக்கி கொண்டு போங்க ஒரு ஆட்டை. ஆனா காதுகிட்டால இழுத்து கொண்டு போவானம் என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல சில பான்கள்ல பாக்கலும் ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு காலால பிடிச்சி 3 கால நடந்து கொண்டு வரும் அந்த ஆடு. அந்த ஆடு 3 கால நடந்து வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வயலுல்லக என்றாங்க, உனக்கு நாசம் என்றாங்க. ஏன்? ஒரு ஆடு மாடோட எப்படி நடக்கிறோமோ அதை கொண்டு நாங்களும் நீங்களும் சொர்க்கவாதியாண்டு அல்லாஹ் தீர்மானிப்பான். ஹதீஸ் எங்களுக்கு இருக்குது. வாழ்க்கை முழுக்க ஜினா செஞ்ச பெண் பூனைக்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போனாவா இல்லையா? நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போனாவா இல்லையா? வாழ்க்கை முழுக்க இபாதத் செஞ்ச பெண் பூனையை கெட்டி போட்டு நரகம் போனாவா இல்லையா? வாழ்க்கையில அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்த பெண் தௌபாவும் செய்யல, நாயோட கண்ணியமா நடந்தா. அப்போ ஒரு மிருகத்தோட நடக்கிற முறையை வச்சும் சொர்க்கவாதியா நரகவாதியாண்டு அல்லாஹ் தீர்மானிப்பான். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு ரொம்ப எச்சரிக்கையா சொன்னாங்க, ஒரு காலை பிடிச்சு கொண்டு போவானம், படுக்க போட்டு சில ஃபார்ம்ல இழுத்து கொண்டு போறேன், உடம்பெல்லாம் தேஞ்சு கொண்டு வருவது. இதெல்லாம் ரொம்ப கண்ணியம் இல்லாத முறையில் நடந்து கொள்றான், மோசமான முறையில் நடக்கவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக அறுப்புடைய நேரம் ரொம்ப நிதானமாக கவனமாக இருங்க. இது யாரும் கோவிச்சு கொள்ளவானம். அறுப்புடைய நேரம் இது கலஸ் காட்டுற இடம் அல்ல. இது நாங்க பெரிய இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாமாய் கத்திய தூக்கிட்டு போற இடம் அல்ல. இது அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மிச்சம் கவனம். எங்களுக்கு தெரியுமா, சட்டம் தெரியுமா எப்படி அறுக்கணும்? சும்மா கத்திய வச்சு பரபரன்னு பான் வெட்டுறமாய் வெட்டுறல்ல. உலமாக்கள் கிட்ட கேளுங்க, சரியான முறையில ஜீரண குழாய் சுவாச குழாய் 2ம் ஒரே தடவையில் அறுபடும். இந்த 2ல ஒன்று அறுபட்டு ஒன்று அறுபடலையா செத்த மாட்டுக்கு அந்த மாடு சமமாகும். அப்ப மாட்டை பாவிக்கலுமா, புதைக்கணும் மாடை. அப்ப சட்டம் மிச்சம் பேருக்கு தெரியாவே. கூட்டு குர்பான் என்ற பேர்ல 7 பேரும் கத்திய பிடிச்சி 7 பேரும் வெற்றான ஒரு மரம் வெற்றமாய் யோசிக்கணுமா இல்லையா? யாருக்கு சட்டம் தெரியுமோ அவன் மட்டும் முன்னுக்காவுங்க, அவர் முன்னுக்காவுங்க, பெய்தாத கண்ணியமா இருங்க. ஏனென்றா அந்த ஆடு மாடு துடிக்கிறது இது, அது ரத்தம் போறதுக்கு தான் துடிக்கிறது. ஒரு நாளும் குர்பான்ல எங்கட ஹலாலான அறுப்பு முறையில வருத்தத்துல துடிக்காது. ரத்தம் போகக்கூடிய நேரத்துல உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கொண்டு வரும். அந்த நேரத்துல தான் இது துடிக்கும், வருத்தத்துல துடிக்கிறல்ல. ஏனென்றா வருத்தம் ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா கொடுக்கறல்ல, ஒழுங்கான அறுப்புல கொடுக்க மாட்டான். அதனால இந்த 2ம் அறுபடணும். அதுக்கு தான் சொல்றான், கத்திய நல்லா தீட்டுங்க, கத்திய நல்லா தீட்டுங்க. ஆடு மாடிட முன்னு கத்தி தீட்டுறல்ல. ஒரு மிருகத்துக்கு முன்னால் இன்னொரு மிருகத்தை பெறட்டவானம். எவ்வளவு வேலை எவ்வளவு பிஸியா ஈக்கட்டும், பிரச்சனை இல்ல. அந்த மிருகத்தை அங்கால கொண்டு போயிட்டு பெறட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்பானுடைய அமல் நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது. அதிகமானவங்களுக்கு தெரியா, எல்லாம் செய்யறேன்னு வாழ்க்கையில நாங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பங்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சும்மா பங்கு வைக்கிறல்ல. இமாம் ஹனஃபி அஹ்மது ஹனஃபி மذஹபுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, பங்கு வைக்கக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் எங்களுக்கு எடுக்கலும் என்பதாக சொல்றான். யாருக்கும் கொடுக்க தேவையில்லை என்று எழுதுகிறான். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி மذஹபை சேர்ந்த நாங்களோட எல்லாம் என்ன செய்யணும் என்றா, இமாம் ஷாஃபியுடைய சட்டம் 3ஆக பிரிக்கணும். ஒன்று, முதலாவதாக எங்கட ஹக்கு,
ரெண்டாவது எங்களுடைய நண்பர்கள் உறவுகள் சொந்த பந்தங்களுக்கு பிரிக்கணும். மூணாவது ஏழை எளியவர்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கும். இப்படி மூணாக பிரிச்சு தான் அது கொடுக்கப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்கள் வந்து கேட்கிறான், களிமா சொல்லாதவங்களுக்கு கொடுக்க இயலுமா? களிமா சொல்லாதவங்களுக்கு, காஃபிர்களுக்கு, களிமா இல்லாத மக்களுக்கு குர்பானுடைய இறைச்ச கொடுக்க முடியாது. அது ஹுர்மத்தில் அதுக்கு ஒரு இதொண்டிக்கு கண்ணியம் உண்டிக்கு குர்பானுக்கு அது அப்படி கொடுக்க முடியாது. அப்படி என்ன கடையில வேங்கி கொடுக்கணும், அப்படி இல்லை உலமாக்கள் சொல்றாங்க அந்த இறைச்சி ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லி பச்சை இறைச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுஹியா குர்பான்ன்றது நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஆடு மாடோடு எடுத்து இதை சும்மா அறுத்து பங்கிடுறது இது அமல் இல்ல. இதை சட்ட திட்டங்களை நான் சொன்னது கொஞ்சம், இன்னும் நிறைய சட்ட திட்டங்களே இது படிக்கிறது. அதனால இந்த அமலை செய்யறதுக்கு முன்னால இந்த அமலுடைய முழுமையான சட்ட திட்டங்களை படிங்க, ஒரு ஆலிம் அணுகுங்க, சரியான முறையில குர்பானை செய்யுங்க, பூர்த்தியான நன்மை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.